அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இந்த தமிழ் பராபவ வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, விரத நாட்கள் இருக்குது, முக்கியமான நல்ல நாட்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை நமக்கு தெரியும், அது தமிழ் வருஷ பிறப்பு. அது மட்டுமல்ல, இன்றைக்கி சைத்திர விஷு புண்ணிய காலம். இந்த தமிழ் வருஷம் அப்படின்னாலே அது இல்லாமல் அன்றைக்கி நாள் முழுதும் மரண யோகம், அதோடு அன்றைக்கி சூன்ய திதி வேறு இருக்குது. ஆக புது வருஷத்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருஷப்பிறப்பு. நம்முடைய வழிபாடு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆக சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல்ல என்ட்ரி ஆகிறது தான் வருஷப்பிறப்பு. ஆக சூரிய பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அந்த என்ட்ரி காலத்தில் தான் தமிழ் வருஷம் பிறக்கிறதாக ஐதீகம். இன்றைக்கி நம்ம காய்கனிகள், குறிப்பாக பழங்கள், கண்ணாடி, இதெல்லாம் நம்ம அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு விசேஷமாக அத்தனை விதமான கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக இன்றைக்கி சைத்திர விஷு புண்ணிய காலம். இந்த விஷு புண்ணிய காலம் அப்படின்னாலே என்னென்னா, இன்றைக்கி நமக்கு நம்முடைய முன்னோர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, இறந்த முன்னோர்களுக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, திதி கொடுக்கறது, சிரார்த்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா மரண யோகம், மிருத்யு அப்படின்னாலே இன்றைக்கி நாள் முழுதும் பெரிய நல்ல நாட்கள் இல்லை. அதனால் இன்றைக்கி சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டிய நாள். இன்றைக்கு இறை வழிபாடு, தரிசனம், இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். சித்திரை 2 புதன்கிழமை. இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, பகவான் பல அவதாரம் எடுத்தார் பெருமாள். அதில் மத்திய ஜெயந்தி அவருடைய அவதார நாள். அடுத்து இன்றைக்கி வழக்கமாக கும்பிடக்கூடிய மாத சிவராத்திரி, அதோட பிரதோஷம். ஸோ நமக்கு பெருமாளுடைய அவதாரத்தில் மத்ச அவதாரம் எடுத்தார், அந்த அவதார நாள் இன்றைக்கி. ஆக பெருமாளுடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி பிரதோஷம் வேறு. பிரதோஷம் எல்லா சிவாலயங்கள்லேயும் நந்தியம் பெருமானையும் கைலாசபதியையும் வழிபாடு அர்ச்சனை பண்ணுறது. அதோடு இன்றைக்கி மாத சிவராத்திரி வேறு. இரவு சிவன் கோயிலில் சிவ வழிபாடு, அர்ச்சனை, ஆராதனை, இதெல்லாமே இன்றைக்கு விசேஷம். அடுத்து சித்திரை 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி போதாயன அமாவாசை. அன்றைக்கி தனிய நாள் கூட. பொதுவாகவே தனிய நாள் அப்படின்னாலே சுபகாரியங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு விளக்கப்பட்ட நாள் இன்றைக்கி. அடுத்தபடியாக போதாயன அமாவாசைங்கிறது சதுர்தசி திதியும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய நாள். சில இடங்களில் போதாயன அமாவாசை கொண்டாடுறதுனால இன்றைக்கி அதை பண்ணுறவங்க தாராளமாக போதாயன அமாவாசையை கொண்டாடலாம். சித்திரை 5 சனிக்கிழமை சந்திர தரிசனம். அடுத்தபடியாக சித்திரை 6 ஞாயிற்றுக்கிழமை. மெயினாக இன்றைக்கு அட்சய திருதியை. அது இல்லாமல் அட்சய திருதியை பற்றி பேசுகிறதுனா அரை மணி நேரம் பேசணும். சுருக்கமாக இன்றைக்கு பலராமர் ஜெயந்தி, ராஜமாதாங்கி ஜெயந்தி, இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம், எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி கரிநாள். ஆக இன்றைக்கி பலராமருடைய ஜெயந்தி நமக்கு தெரியும். பெருமாளுடைய பல அவதாரங்களில் பலராமர் அவதாரம், அந்த அவதார நாள். ஆகையினால இன்றைக்கு பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறனால யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கிறீங்களோ அது இன்னும் சிறப்பு. அடுத்தபடியாக அம்பாள் ராஜமாதாங்கி அவருடைய ஜெயந்தி, அவருடைய வழிபாடு. பொதுவாகவே இன்றைக்கு அட்சய திருதணிக்கு எல்லா விதமான ஆலயங்கள்லேயும் தெய்வ தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் இன்றைக்கி கரிநாள், சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். ஆக இன்றைக்கி அட்சய திருதிக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு இறை வழிபாடு, இல்லாதவர்களுக்கு நம்ம தானம் பண்ணுறது, இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சித்திரை 7 திங்கக்கிழமை. அன்றைக்கி சுப முகூர்த்தம். அன்றைக்கி கௌரி விரதம், பகலாமிகு ஜெயந்தி. ஸோ இன்றைக்கி முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் செய்கிறதுக்கு உகந்த நாள்.
கௌரி விரதம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இன்றைக்கி இருக்கலாம். அம்பாள் பகலாம்பிகையினுடைய ஜெயந்தி இன்றைக்கு, அவரை வழிபாடு பண்ணுறது விசேஷம். சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை சங்கரர் ஜெயந்தி. காலடியில் பிறந்த சங்கர பகவத் பாதர் அவருடைய ஜெயந்தி இன்றைக்கு. அதனால் அவருடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்றைக்கி லாவண்ய கௌரி விரதம். யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு, கௌரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இருக்கலாம். சித்திரை 9 புதன்கிழமை அன்னைக்கு, இன்றைக்கி சஷ்டி விரதம். இன்றைக்கி சஷ்டி திதி. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். அது இல்லாமல் ராமானுஜர் ஜெயந்தி. இன்றைக்கு பெரிய பெருமாளாகவே இருக்கக்கூடியவர் ராமானுஜர், அவருடைய ஜெயந்தி இன்றைக்கி. ஆக பெருமாள் ஸ்தலத்தில் ராமானுஜருடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக சித்திரை 10 வியாழக்கிழமை இன்றைக்கு சுப முகூர்த்தம். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்கிறதுக்கு உகந்த நாள். அதோடு இன்றைக்கி வாஸ்து நாளும் கூட. யாரெல்லாம் புது வீடுக்கு வாஸ்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ காலையில் 9 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணுறது, முகூர்த்த கால் ஊன்றது, வாஸ்துக்கு பரிகாரம் பண்ணுறது விசேஷம். சித்திரை 11 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அஷ்டமி. குறிப்பாக துர்காஷ்டமி. துர்காஷ்டமினாலே ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது வளர்பில் வரக்கூடிய இந்த துர்கா அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷம். குறிப்பாக இன்றைக்கு துர்க்கை அல்லது சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம். ஆக சித்திரை 12 சனிக்கிழமை பெரிய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. சித்திரை 13 ஞாயிற்றுக்கிழமை வாசவி ஜெயந்தி. இந்த வாசவி ஜெயந்தி அன்றைக்கி நம்ம அம்பாளுடைய வழிபாடு, குறிப்பாக கன்னிகா பரமேஸ்வருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்திரை 14 திங்கட்கிழமை புதன் ஜெயந்தி அன்னைக்கு ஏகாதசி திதி. நவகிரகத்தில் சுபகிரகம் குருவுக்கு அடுத்து புதன் தான். அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் நவகிரகத்தில் புத பகவானுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். அவர் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர், வேலையை கொடுக்கக்கூடியவர், கடனை நோயை அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவருடைய நவகிரகத்தில் இன்றைக்கி புத பகவானுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம். சந்தர்ப்பம் இருந்தால் திருவெண்காடு போயிட்டு வாங்க. எல்லாம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக சித்திரை 15 செவ்வாய்க்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். பட் அன்னைக்கு கரிநாள், ரொம்ப சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். சித்திரை 16 புதன்கிழமை பிரதோஷம். அன்றைக்கு பிரதோஷம் நந்தியம் பெருமானுக்கு சிவனுக்கு வழிபாடு. அது இல்லாமல் கருவூர் சித்தர் அவருடைய ஜெயந்தி நாள். ஆக சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க, குறிப்பாக கருவூராருடைய வழிபாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வழிபடக்கூடிய நாள். நம்ம எங்கே இருந்தாலும் அவரை மானசீகமாக வழிபாடு பண்ணால் அவருடைய அருட்காட்சி நமக்கு கிடைக்கும். சித்திரை 17 வியாழக்கிழமை இன்றைக்கி சுப முகூர்த்தம். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அது இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நரசிம்மர் ஜெயந்தி. ஸோ நரசிம்மருடைய பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவர் நரசிம்மர். எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் நரசிம்மர் அவதாரம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அன்றைக்கு பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வாருடைய பிறந்த நாளும் இன்றைக்கி தான் ஜெயந்தியும். ஆக ரொம்ப விசேஷமான நாள் சித்திரை 17 வியாழக்கிழமை குருவாரம். சித்திரை 18 வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சித்திரா பௌர்ணமி. அன்றைக்கி சித்திரகுப்தருடைய பூஜை, கௌரி விரதம். குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரருடைய விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சித்திரா பௌர்ணமி அத்தனை விதமான ஆலயங்கள்லேயும் வழிபாடு, அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை, விளக்கு பூஜை, இதெல்லாமே சித்திரா பௌர்ணமியில் பண்ணுறது. அன்றைக்கு சித்திரகுப்தருடைய பூஜையும் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் கௌரி விரதம், அர்த்தநாரீஸ்வர விரதம் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பு. சித்திரை 19 சனிக்கிழமை பரிகாரத்துக்கு உகந்த நாள் எஸ்டி. யாரெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி பண்ணுங்கள். சித்திரை 20 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தனிய நாள். தனிய நாளில் சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். அத்தனை விதமான சுபகாரியங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சித்திரை 21 திங்கட்கிழமை இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அது இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி.
சித்திரை 22 செவ்வாய்க்கிழமை பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. 23 புதன்கிழமையும் பெருசாக ஒன்றும் இல்லை. 24 வியாழக்கிழமையும் பெரிய விசேஷங்கள் இல்லை. சித்திரை 25 வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கான உகந்த நாள். அது மட்டுமல்ல, அன்றைக்கி சஷ்டி திதி. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ இருக்கலாம். அது இல்லாமல் 18 சித்தர்களில் கொங்கணர் சித்தர் அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு. ஸோ சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக சித்திரை 26 சனிக்கிழமை அன்றைக்கு நடராஜர் அபிஷேகம் காலாஷ்டமி. நமக்கு தெரியும், வருஷத்தில் நடராஜருக்கு 6 நாட்கள் அபிஷேக நாட்கள். அது இன்றைக்கி சித்திரை மாதத்தில் இன்றைக்கு திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் நடராஜருக்கு பகலில் அபிஷேகம், அன்றைக்கி மாலையில் தரிசனம். ஆக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் ஆடர் வல்லன் அம்பலவானன் இருக்காரோ, அந்த சிவகாமி சமேத நடராஜ பெருமானுடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அது இல்லாமல் இன்றைக்கி காலாஷ்டமி. அஷ்டமியில் காலாஷ்டமி ரொம்ப விசேஷம். இன்றைக்கு சிவன் வழிபாடும் துர்க்கையுடைய வழிபாடும் விசேஷம். சித்திரை 27 ஞாயிற்றுக்கிழமை சுமாரான நாள். சித்திரை 28 திங்கட்கிழமை அன்றைக்கு சதய நட்சத்திரம். அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த நாள். ரொம்ப ரொம்ப விசேஷம். நால்வர் பெருமான் நமக்கு தெரியும். அதிலே நாவுக்கரசரை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக அன்றைக்கு அவருடைய வழிபாடு நமக்கு ரொம்ப விசேஷம். சித்திரை 29 செவ்வாய்க்கிழமை பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. சித்திரை 30 புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். அத்தனை விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். சித்திரை 31 வியாழக்கிழமை அன்னைக்கும் முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்கிறதுக்கான விசேஷமான நாள். அன்றைக்கி பிரதோஷம் வேறு. மாலையில் நந்தியம் பெருமானையும் கைலாசபதியும் அபிஷேக அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கி பெரிய பெருமாள் தேர் ஸ்ரீரங்கத்தில். இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம். சித்திரை மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பெரிய பெருமாளுடைய தேர் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த திருத்தேர் வீதி உலாவில் பெரிய பெருமாள் வருவார். அது இன்றைக்கு நடக்கக்கூடிய நாள். ஆக இந்த மாதத்தில் பராபவ வருஷம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்களை பார்த்தோம். இறையருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.